ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் பண்ண சொல்லி தான் கமெண்ட் வந்திருக்கு. அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கலர் ஷீட் எடுத்து அது ரெண்டாக மடித்து க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கிட்டேன். ஒவ்வொரு லைன்ஸ்க்கும் 10 சென்டிமீட்டர் லென்த்தில் ஒரு லைன் ட்ரா பண்ணி அதை அப்படியே மடித்து விட்டுக்கிட்டேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 க்ரீன் கலர் ஷீட்டு மடித்து வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கிட்டேன். அடுத்து ஒரு ரெட் கலர் ஷீட் எடுத்து 4 கார்னர்ஸும் 2 சென்டிமீட்டர் லென்த் விட்டு லைன்ஸ் ட்ரா பண்ணி அந்த கார்னர்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்த ஷீட்டை க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன திங்ஸ் வச்சு கிராஃப்ட் பண்ணலான்னு மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் பண்ண கமெண்ட்டுக்கு இந்த கிராஃப்ட் ஓகேவானு ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா க்ரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு என்கிட்ட கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே கட் பண்ணி க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டேன். அதுக்கு கீழே எனக்கு பிடிச்ச லைன்ஸ், எனக்கு பிடிச்ச வேர்ட்ஸ் எல்லாமே எழுதிக்கிட்டேன். அடுத்து என்கிட்ட கொஞ்சம் ஸ்டோன்ஸும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸும் இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு பிடிச்ச டிசைன்ஸில் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், கிஃப்ட் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் யாருக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணுமோ அதில் கீ செயின்ஸ் இல்லை சாக்லேட் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது எது வேணாலும் வச்சுக்கலாம். அதை உள்ளே வச்சுட்டு அவ்வளோதான், கிஃப்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், க்யூட்டான கிஃப்ட் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்.